வணக்கம் நண்பர்களே. அண்ணல் அம்பேத்கரின் அருமை பெருமை, அவருடைய அறிவு ஞானம் இதையெல்லாம் இந்த சமீப வருடங்களாகத்தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அல்லது அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்கிறார்கள். நான் அறிந்த வரையில் அவருடைய படத்தையும் அவருடைய புகழையும் பயன்படுத்தி அரசியல் செய்யும் தலைவர்கள் தான் அதிகம் இருந்தார்கள் கடந்த வருடங்களில். ஆனால் இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷமாக தான் மேக்சிமம் அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் எந்த மாதிரி கருத்துக்களை ஒரு நவீன இந்தியாவிற்காக, எதிர்கால இந்தியாவிற்காக என்னெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டார், எப்படி அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவை ஒரு பார்வை நோக்கினார், இதெல்லாம் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. எதன் மூலமாக? அவர் எழுதிய புத்தகங்கள் மூலமாக. இதற்கு முன்பாகவே 35-40 வருஷமாகவே திருமாவளவன் அவர்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார். பல்வேறு நிலைப்பாடுகள், பல்வேறு சமரசங்கள், அவருடைய அரசியல் வாழ்க்கை வேறு. ஆனால் இப்போது என்னுடைய கேள்வி, தமிழக சட்டசபையில் எனக்கு தேதி குறிப்பிட ஞாபகம் இல்லை, ஆனால் தரவுகள் எடுத்துவிட்டு வேண்டுமானால் தேதி சொல்கிறேன். ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அம்பேத்கருடைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து தருகிறோம். ஏனென்றால் அம்பேத்கருடைய புத்தகங்களை கவனிக்காமல் விட்டு அது கரையான் எரித்து மலையில் நனைஞ்சு போகிற அளவுக்கு மகாராஷ்டிராவில் இருந்திருக்கு. மகாராஷ்டிராவில் அங்கே மராட்டி மொழியில் எழுதினது, அதை ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்த புத்தகங்களும் ஒருத்தர் கண்டுபிடிச்சு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. இப்போ அதை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வருவதற்கு 3 கோடி ரூபாய் தமிழக சட்டசபையில் 3 கோடி ரூபாய் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கியதாக ஒரு தகவல். 3 கோடி ஒதுக்கி இந்த புத்தகங்கள்லாம் தமிழில் மொழிபெயர்த்துக்கிடுங்க, அந்த மொழிபெயர்ப்பு பண்ணி அதை லைப்ரரியில் வைங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் நல்லா பாருங்கள், மொழிபெயர்ப்பு என்பது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம ஒரு புத்தக மொழிபெயர்ப்பில் செய்ய முடியாது. ஒரு புத்தகம் எந்த நோக்கத்தில் எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்தினுடைய தாக்கம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வரியிலும் இருக்கும். அதை புரிந்தவர்கள் அதை அடுத்த மொழிக்கு மாற்றும் பொழுது அதே தாக்கத்தையும் சேர்த்தே மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட பணியை செய்வதற்கு 3 கோடி முதல் 3லேருந்து 5 கோடி ஏதோ ஒரு ஒதுக்கியிருக்காங்க. இந்த பணம் போதுமா என்றால் ஓகே, ஏதோ ஒரு வகையில் அதை சமாளித்து கொள்ளலாம். ஆனால் அந்த பணியும் செய்யப்படவில்லை என்பது தான் மிகப்பெரிய சோகம். எந்த மொழிபெயர்ப்பும் நடக்கலை. ஆனால் 3 கோடியோ 5 கோடியோ அதுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதை தெரியாமல் இருக்க மாட்டார், ஒன்றும் திருமாவளவன் தெரியாமல் இருக்காது. ஆனால் தெரிந்திருந்தும் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னிறுத்தி அந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிர்த்து குரல் கொடுத்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் திருமாவளவன் ஏன் திமுகவையும் ஸ்டாலினை நோக்கியும் கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்கிறார்? பேசுவோம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.